வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை, உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பக்தர்கள் தினமும் வணங்கும் திருப்பதி வெங்கடேசன் பெருமாளின் அற்புத வரலாறு. பழைய புராண கதையில் சொல்லப்படுது, ஒரு நாள் வைகுண்டத்தில் லட்சுமி தேவியும் விஷ்ணு பெருமாளும் இடையே சிறிய தகராறு ஏற்பட்டது. அப்போ விஷ்ணு பெருமாள் கோபத்தில் வைகுண்டத்தை விட்டு பூமிக்கு வந்தார். அவர் பூமிக்கு வந்து தங்கிய இடம்தான் திருமலை மலை. அங்குதான் அவர் சீனிவாசன் என்ற பெயரில் தங்கியிருந்தார். பத்மா தேவியுடன் திருமணம் பூமியில் வந்த பிறகு சீனிவாசன் அவர்களுக்கு பத்மா தேவி மேல் காதல் ஏற்பட்டது. இருவரும் திருமணம் ஆனார்கள். அந்த திருமணத்துக்காக விஷ்ணு பெருமாள் குபேரனிடமிருந்து பணம் கடன் வாங்கினார். அந்த கடனை இன்னும் திருப்பதி கோவிலில் பக்தர்கள் உண்டிலில் பணம் செலுத்துவதற்கான காரணம் இன்று நம்பிக்கை இருக்குது. அதாவது நம் போடும் காணிக்கை அந்த பழைய கடனை திருப்பி செலுத்துவதாக நம்பப்படுகிறது. கோவில் உருவான விதம், திருமணத்துக்கு பிறகு அந்த மலையில் பெருமாள் தங்கி வழிபாடு செய்ய ஆரம்பித்தார். மெல்ல மெல்ல அங்கே ஒரு பெரிய கோவில் அமைக்கப்பட்டது. இன்றைக்கும் அந்த கோவில்தான் உலக புகழ்பெற்ற திருமலை திருப்பதி தேவஸ்தானம் டிடிசி. அங்கே தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று தரிசனம் செய்தார்கள். பெருமாளை பார்த்தவுடன் மனம் அமைதியாகிறது. திருப்பதியின் அதிசயங்கள். திருப்பதியில் நிறைய அதிசயங்கள் நடக்கிறது. பெருமாளின் சில மனித உடல் வெப்பமாயிருக்கும். அது ஒரு உயிர் போலதான் தோன்றும். அவரின் முகத்தில் இருக்கும் காலம் வடிவாக சின்னம் ஒவ்வொரு நாளும் சிறிய மாற்றங்களோட காணப்படுது என்று பலர் கூறுகிறார்கள். அது உண்மையா இல்லையா என்றெல்லாம் நம்பிக்கைதான் பெருமை. ஆன்மீக அர்த்தம். திருப்பதி மலைக்கு ஒரு முறை ஏறி தரிசனம் செய்தால் அது ஒரு பெரிய பாக்கியம். அந்த மாதத்திலேயோ அந்த நாட்டிலேயோ இருந்தாலும் அவர் மீது பக்தி கொண்ட எல்லோருக்கும் ஒரே உணர்வு தான், பெருமாளை பார்த்தவுடனே பணம் சொந்தமாகுது. அதனால் தான் திருப்பதி பெருமாள் என்றால் உலகம் முழுக்க பக்தர்கள் மனதில் ஒளி வந்து சேர்கிறது. முடிவு. நண்பர்களே, திருப்பதி வரலாறு என்பது வேறு கதை அல்ல. நம்பிக்கை, பக்தி மற்றும் தெய்வீகத்தின் சின்னம். அந்த கோவிலை கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி. அதே போன்ற இன்னும் சில ஆன்மீக கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை தட்ட மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். அன்பான பார்வையாளர்களே, எனது வீடியோ பிடித்திருந்தால் சூப்பர் சாட் பட்டனை அழுத்தி உங்கள் ஆதரவை தெரிவிங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு புதிய வீடியோக்களை உருவாக்க உற்சாகம் தருகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.